இப்பொழுது ஆறுமுக ஐயா அவர்கள் நேர்காணலை துவங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அறிவொளி காணொளி திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவாளர்களை அவருடைய கொள்கை பற்றி அவருடைய தொண்டினை பதிவு செய்கின்ற வகையிலே பல்வேறு பெரியார் பெருந்தொண்டர்களை அணுகி அவருடைய வரலாற்றையும் அவருடைய தற்போதைய நிலையையும் நேர்காணல் செய்து அறிவொளி காணொலியிலே பதிவு செய்து வருகிறது. அந்த வகையிலே இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கும் தோழர் திருவெரும்பூர் நடராஜபுரத்தை சேர்ந்த திருச்சி மாவட்ட மகளிரணி செயலாளர் அருமை தோழர் சாந்தி அவர்களைத்தான் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். சாந்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறிவொளி காணொலியினுடைய செல்லப்பிள்ளை. ஆரம்ப காலத்திலிருந்து பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய அறிவொளி காணொலியுடைய முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்கள் அவரை பலரும் பாராட்டி இருக்கிறார்கள். அமெரிக்கா சோம வேலாயுதம் போன்றவர்கள், ஐயா ஞானசேகரன் போன்றவர்கள், இன்னும் பல பெரியார் பெருந்தொண்டர்கள் சாந்தியினுடைய அந்த துணிச்சலையும் அந்த செயல்பாட்டையும் அவருடைய உரையினையும் பல்வேறு வகையிலே பாராட்டி உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். சாந்தி போன்ற எளிய தொண்டர்களும் இயக்கத்திற்கு எப்படி பயன்படுகிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு பதிவு செய்ய இருக்கிறோம். திராவிடர் கழகம் என்பது விரிந்து பறந்த ஒரு ஆலமரத்தை போன்றது. அந்த ஆலமரத்துடைய வேர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய மகளிரணி தோழர்கள். மகளிரணி என்பது ஆரம்ப காலத்தில் வலுவாக இருக்கின்றது. நம்முடைய இயக்கத்தினுடைய பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு தந்தை பெரியாருடைய கொள்கையை வென்றெடுப்பதிலே மிகுந்த அச்சாணி போன்று செயல்படக்கூடியவர்கள் நம்முடைய மகளிரணி தோழியர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு மிக மிக எளிய குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வாழ்ந்து ஆனால் கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய தோழர் சாந்தி அவர்களை இன்றைக்கு நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அம்மா, பின்னால இருக்கக்கூடிய ஒளியெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. தம்பியெல்லாம் கொஞ்சம் பேசாம சொல்லுங்க. அன்பு அன்பு தம்பி, சத்தம் போடாங்கம்மா, சத்தம் போடாங்க சொல்ல. அண்ணன சத்தம் போடக்கூடாது. நன்றிமா. சரிங்க. சாந்தி வணக்கம். வணக்கங்கய்யா. அறிவொளி காணொலி சார்பாக உங்களை நேர்காணல் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கங்கய்யா. முதல்ல உங்களை பற்றி அறிமுகத்தை நீங்களே செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, எந்த ஊர்ல பிறந்தீங்க, என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமா சொல்லுங்க. சரிங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். திருவெரும்பூர் ஒன்றிய செயலாளர் ஐயா தமிழ்ச்செல்வி ஐயா அவர்களுக்கும், தொழிலாளர் அணி செயலாளர் பெல் ஆறுமையா ஐயா அவர்களுக்கும், இக்காணொலி நிகழ்ச்சியின் மூலம் கலந்து கொண்டு என்னை பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணன் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் காணொலியின் கழக பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சைட்ல செங்கிப்பட்டி. அங்கதான் நான் பிறந்தேன். ஆனா ஒரு 10 வயசுலலாம் 10 வயசு இல்ல, ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்பயே என்னோட பெற்றோர்கள் என்னைய கூட்டிக்கிட்டு இங்க திருவெரும்பூர் பார்த்துட்டாங்க. திருவெரும்பூர்ல திருவங்கட நகர், இங்க ஜெய் நகர் இப்படின்னு இருக்கும், அந்த பகுதியில வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா நாங்க 3 பொண்ணு 1 பையன்தான். என் அம்மா எனக்கு விவரம் 7-8 வயசு வரைக்கும் எனக்கு அம்மாவோட ஒரு அன்பும் அரவணைப்பும் கிடைச்சிச்சு. 7-8 வயசு வரைக்கும். அப்புறம் ஒரு 9-10 வயசும் போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 10 வயசு. நானும் என் தங்கச்சிலாம் குடும்பி போட்டு சின்ன பிள்ளைங்களாதான் இருப்போம், முடியே இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளோ அந்த காலத்துல 10 வருஷம் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்ல அம்மா குழந்தைய பெற்றிருக்காங்க. அப்போ அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேத்துக்குமே. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு வயசு எனக்கும் என் தங்கச்சிக்கும் 10 வயசு. எனக்கு 10னா என் தங்கச்சிக்கு 8 வயசு, 2 பேருக்கு தான். அந்த கொஞ்சம் எங்களோட குடும்பம் கொஞ்சம் வறுமையிலான குடும்பம் தான், சூழ்நிலை எல்லாம் அப்படி அமைஞ்ச குடும்பம் தான் நமக்கு. அம்மா என்ன பண்ணாங்கன்னா 10 வயசு இருக்கும்போது அவங்க
ஏதோ வந்து அவங்க திருமண வயசுல வந்து ஏதோ வந்து சொத்து கேஸ் கோர்ட்ல ஏதோ சொத்து கேஸ் வந்து நடந்திருக்குது சொத்துக்காக. அந்த சொத்து திரும்ப பெறணுட்டுக்காக கேஸ் வந்து வாதாடி அது தோத்து போனால அம்மாவுக்கு அது ஒரு மன அழுத்தமாகி நிறைய வந்து அதுல வந்து அம்மா வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே அதுலதான் கூட்டுவாங்க. 2 பேருமே நல்லா உழைப்பாளி அப்பாவும் அம்மாவும். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து தோல்வி அடைஞ்சனால அம்மாவுக்கு மனசு விட்டு போச்சு. அதுக்கு முன்னாடியே அண்ணனுக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த 10 வயசுங்கும் போது அவங்க மனநிலை சரியில்லாம இருந்தனால எங்க 2 பேர்த்த அம்மாவில பார்க்க முடியாதனால எங்க 2 பேத்தையுமே ஹாஸ்டல்ல தான் முக்காசி வளர்த்தாங்க, போட்டாங்க. 5வது வரைக்கும் நான் திருவெம்பூர் பள்ளியில தான் படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு போயிட்டாங்க அம்மாவும் அப்பாவும். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்ப 2 வருஷம் எனக்கு வகுப்பே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா பூண்டியில வந்து 6ல இருந்து 8வது வரைக்கும் படிச்சேன். நானும் தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அம்மாவுக்கு அப்பதான் சொன்ன 10 வயசும் போது அம்மாவுக்கு மனநல சரியில்லாம போச்சு. திருப்பூர்ல இருக்கும்போது ரொம்ப முத்தி போச்சு அம்மாவுக்கு. அப்புறம் கூட்டிட்டு வந்து அம்மாவும் அப்பாவும் இங்க திருவெம்பூர்ல திரும்பி பழைய வீட்லயே வச்சுட்டாங்க. அப்ப வந்து பெண் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் என்னையும் தங்கச்சியும் பார்க்க முடியாதனால நாங்க 2 பேருமே பூண்டி ஹாஸ்டல்ல வந்து தான் படிச்சோம். அப்பயே வந்து எனக்கு எப்படி விவரம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, என்ன அம்மா கோயிலுக்கு எல்லாம் போறாங்களே, சாமி கும்பிடுறாங்களே, ஜாதகம் எல்லாமே பாக்குறாங்களே, ஏன் அப்புறம் அம்மாவுக்கு வந்து அம்மா வேண்டுறாங்க, அப்பாக்கெல்லாம் சாமி வரும். அப்பெல்லாம் இந்த எங்க குடும்ப பழக்க வழக்கத்துல சொல்றேன். அப்போ பாத்தீங்கன்னா, ஏன் அப்புறம் அம்மாவுக்கு மட்டும் மனநல சரியில்லாம இருக்கு, அது ஏன் குணப்படுத்த முடியல, அப்புறம் சாமின்னு கும்பிடுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு இந்த 10 வயசுக்கும் போதே அம்மாவோட வறுமையும் அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் எனக்கும் தங்கச்சிக்கு கிடைக்காதனால நான் அப்பல இருந்தே சிம்பிளா தான் இருப்பேன். எதுவுமே வந்து பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். எப்பல இருந்தே சாதாரணமா தான் இருப்பேன். அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம்னால அவங்களோட அம்மாவோட அன்பு அரவணைப்பு அவங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க அந்த பூண்டி ஹாஸ்டல் இருக்கும்போது மாசம் ஒரு முறை தான் அப்பா தான் வருவாங்க. அவங்க ஏதோ வேலைக்கு போவாங்க வருவாங்க. எல்லா பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா தன் ஹாஸ்டல்ல வளர்ற பிள்ளைங்களுக்கு வந்து கட்டப்பை ஃபுல்லா அவங்களுக்கு தின்பண்டங்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஆனா எங்க அப்பா வரும்போது 10 to 12 மணிக்கு தான் ஆஃப்னேஜ் ஹாஸ்டல் அந்த நேரம். எங்க அப்பா வரும்போது கரெக்டா 1 மணிக்கு வருவாங்க. 4 புரோட்டா 8 புரோட்டா 10 புரோட்டா வாங்கிட்டு வருவாங்க கடையில. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். இது அம்மாவா இருந்தா விதவிதமா சமைச்சு கொண்டு வருவாங்க. அப்பானால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கிறத சாப்பிட்டு ஏதோ 8வது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு 9, 10 திருச்சி ஜங்ஷன்ல அப்பாவை சேர்க்க சொல்லி அப்ப அதுலயும் நாங்க வீட்டு படிச்சோம். நாங்க 2 பேருமே படிச்சோம் 10வது வரைக்கும். அதுலயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செங்கிப்பட்டியில 11, 12வது படிக்கும்போது அது 12வதுங்களா அப்ப பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஸ் கிடைக்காது, கூட்டத்துல ஏறிதான் போகணும். லாரி ஏதாவது வந்தா அதுல லாரில தான் ஏறி போகணும். அப்ப பாத்தீங்கன்னா நான் சரி 12 கிலோமீட்டர் வரும் அந்த எங்க செங்கிப்பட்டில இருந்து உள்ள போக ஆச்சாம்பட்டிங்கிற கிராமம். அங்க கூட நம்ம பெரியாரோட இந்த இடங்கள்லாம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன். இந்த ஆச்சாம்பட்டி கொப்பம்பட்டி அந்த சைட்ல வந்து பெரியாரோட ஆசிரியர் வந்து அங்க இடங்களுக்குலாம் போவாங்க. பெரியாரோட இடங்கள் வந்து நான் கேள்விப்பட்டேன். அங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு அந்த கிராமத்து மக்களே சொல்லியிருக்காங்க. அப்ப ஆசிரியர் எல்லாம் வர்றாங்க, கருப்பு சட்டை போட்டு வருவாங்க. அப்ப எனக்கு மேலோட்டமா தெரியும். அப்ப கழகம் தெரியாது, எனக்கு பெரியாரும் தந்தை பெரியார் இருக்காங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது நான் வந்து அதுக்காக என்ன பண்ணேன், திரும்பி திருவள்ளூர்ல லீவுக்கு வரும்போது ஏதாவது ஒரு கடையில வேலை பார்த்து 12வது படிக்கும்போது ஒரு சைக்கிள் மிதிவண்டியை வாங்கிட்டு 10 கிலோமீட்டர் மிதிச்சு அதுக்கப்புறமா அந்த ஊர்லயே நான் ஒரு ஆள் தான் பாஸ் 12வது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பாலாம் ரொம்ப பெருமைப்பட்டாரு. ஏதோ நான் கொடுக்கறத சாப்பிட்றோமா, ஏதோ வாங்கிட்டு வந்து ஏதோ பாஸ் ஆயிட்டேன் போதும் இதுக்கு மேல அப்படின்ட்டாங்க. சரிப்பா அப்படின்னு நானும் இது பண்ணிட்டேன். ஆனா அது கிராமப்புறம்னால அங்கேயே நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட படிக்கிற மாணவி எல்லாம் கூட்டிட்டு போனா எங்க சித்தி என்ன சொல்லுவாங்க, எங்க சித்திங்கிறது எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க, சித்தப்பா எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க. ஏன் அவங்கள கூட்டிட்டு வர அந்த வெளியிலேயே நிக்க வை அப்படிங்குவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாசம் தலையெல்லாம் குளிச்சேன்னா வெளியில படுக்க வச்சிருவாங்க 3 நாள் திண்ணையிலேயே. அது வெறும் கருவாக்காடு கிராமம் மொட்டை காடா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா அதே எங்க அம்மா இடத்துல இருக்கும்போது நான் பாட்டு ஃப்ரீயா இருப்பேன். இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலயே ரொம்ப வந்து வருத்தத்தை தந்துச்சு. என்னடா இப்படியா நம்ம ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி 12வது முடிச்சுட்டு அம்மா கூடயே வந்துட்டேன். வந்து 1 வருஷமா வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப 5வது வீடு தான் என்னோட இணையர் வீடு. அவங்கள பாத்தீங்கன்னா அவர்தான் எங்க மாமனார். அவர் கருப்பு சட்டை தான் போட்டிருப்பாரு. இவர் என்ன கருப்பு சட்டை எப்ப பாரு கருப்பு சட்டையிலே இருப்பாரு எங்க மாமனார் பாத்தீங்கன்னா. சரி அப்படின்ட்டு சும்மாதான் பழகணும் நானும் எங்க நேரம். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா இது எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, இவளுக்கு தாங்க 20 வயசு முடிஞ்சிருச்சு, 21 வயசு ஆகுது அப்படின்னு எங்க அம்மா அப்பா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க பொம்மையாட்டம் இருப்பாங்க, அவ்வளவுதான். எங்க அண்ணன் அங்க சுத்தி உள்ள உறவுக்காரங்க தான் யோசிப்பாங்க, இந்த பொண்ணைய அப்படி இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஏதாவது திருமணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு.
வேற இடத்துல ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. அது வந்து சொத்துக்கான முதற்கொண்டு ஜாதி முதற்கொண்டு எல்லாம் பார்த்து என்னை முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு மாப்பிள்ளை வந்து வேற மாதிரி அமைச்சிச்சு. எனக்கு பிடிக்கல. அது சொத்தும் ஜாதியும் மதிச்சுட்டு மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா வயசானவங்க நீ கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருப்ப அப்படிதாங்கிறாங்க. ஜாதி தான் அது முக்கியமா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் 21 வயசு போது எனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இவர் வந்து இங்க இணையர்கிட்ட கேட்கும்போது என்னுடைய கணவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன பழக்கம் அப்படிங்கும்போது எனக்கு எந்த பழக்க வழக்கமும் கிடையாது, மெயினா தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி ரொம்ப முக்கியம், எனக்கு அதுதான் பிடிச்ச விஷயம். ஆனா சாமி கும்பிட மாட்டீங்களே, ஏன் சாமி கும்பிட மாட்டீங்கன்னு. அது வந்து பெரியாரோட கொள்கை, உனக்கு புரியாது, நீ வா, நீ வரப்ப நான் வந்து பண்ணிக்கிறேன், நீ என்னை திருமணம் பண்றேன்னு சொல்லு, என்னைய லவ் பண்றேன்னு சொல்லு, நான் அப்புறம் பண்றேன் அப்படிங்குவா. அப்ப எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படிங்குவாரு. ஆனா உங்க ஆளுங்க விட மாட்டாங்களே, இப்பயே கேட்பாரு என் கணவர், உங்க ஆளுங்க விட மாட்டாங்களே அப்படின்னு. அப்புறங்க ஏன் அவன் வாழ்க்கை வரலான்னு சொல்லலாமா அவரோடது கழகத்துக்கு வந்தது? சுருக்கமா சொல்லுங்க. சரிங்க. அப்புறமா சரின்ட்டு தான் அதுக்கு 50 வருஷம், அதுக்கு 50 வருஷம் மாமனார் இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து பெரியார் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியுமா, அதனால எனக்கு அதோட விதிமுறைகள் கொள்கையை பத்தி எல்லாமே தெரியும், நீ வா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து என்னைய வந்து திருமணத்துக்குலாம் நீ வந்து சம்மதிக்க கூடாது, அவங்க சாமியே கும்பிட மாட்டாங்கன்னு பயங்கரமா பேசிட்டாங்க. பேசினாலும் எனக்கு வந்து அவரோட பழக்கம் தான் பிடிச்சிச்சு. அவர் வந்து உண்மையா நேர்மையா இருக்கிறாரு, எனக்கு அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும், அவர் எப்படிப்பட்ட மனுஷன். அதனால சரிட்டு என்னை சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க, இல்லைன்னா இவன் எங்கேயாவது கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் வச்சிருவான் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து அப்ப நம்முடைய ஆசிரியர் வந்து திருச்சி மாநாட்டுல வந்து 2005 பாத்தீங்கன்னா மாலையை மாத்தி மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாநாட்டுல கடல் போல ஒரு கருப்பு சட்டக்காரங்க தான். ஒரு பக்கம் கழக பேச்சாளர்கள், புத்தக வெளியீடு, என்னோட திருமணத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சந்தாப்திய, நம்முடைய ஆசிரியரோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிதான் நண்பர்களாக இருக்கணும், அதெல்லாம் நல்லா பிடிச்சு அதுல இருந்து அவரை வந்து சரின்ட்டு மாலையை மாத்தி திருமணமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 3ஆவது மாசத்துல அவருக்கு ஒரு சின்ன விபத்து, பெரிய விபத்து. அது விபத்து ஏற்பட்டு அவரும் முடியாம இருந்தாரு. அப்படி நான் அவரை விட்டுட்டு நான் போகல. என்னதான் இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டுல கல்யாணம் பண்ணது, அவங்க பேசின பேச்சு கருத்து நல்லா இருந்துச்சு. இது வந்து திராவிட கழகங்கிறது அரசியல் கட்சி இல்ல, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, கடவுள் சாதி மதம் இனம் அனைத்துக்கும் போராடுகின்ற இயக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட நேர்மையாகவும் அவரோட அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை மீட்டெடுத்து அந்த அப்புறம் 2007 பாத்தீங்கன்னா ஆசிரியரை நான் பார்த்தேன். ஆசிரியர் அவர்களை எப்படி பார்த்தீங்கன்னா திருச்சி திருவெரும்பூர்ல டவுன்ஷிப்ல பி செக்டருக்கு அவங்க திருமண மண்டபத்துக்கு நம்முடைய ஆசிரியர் வந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு திருமணம், இது அந்த கையேடு கூட வச்சிருந்த பெரியாரோட பொன்மொழிகள் போட்டு அந்த திருமண தம்பதிகள் போட்டு ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அப்ப வந்து எங்க பிள்ளை பிறந்து 2 மாசம் அந்த குழந்தைய தூக்கிட்டு நாங்க போறோம். நாங்க போய் அப்புறம் ஆசிரியர் வந்திருக்காங்க, நீ வா பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் அறிவிச்சிடணும்னு பேர் வச்சோம். ஆனா அவருக்கு வந்து தலையில அடிபட்டு அப்பப்பைக்கு கொஞ்சம் சிந்தனை அப்படி இப்படி இருந்தாலும் அந்த பெரியாரோட கொள்கையும் சரி ஆசிரியரும் ஆணித்தரமான ஒரு செய்தியும் கருத்து அவர் மனதுல எப்பவுமே பட்டுட்டே இருக்குங்கய்யா. எங்க போனாலும் சரி அந்த யூடியூப்ல எல்லாம் அந்த கருத்து பார்ப்பாங்க. நைட் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கை குழந்தையோட விட்டுட்டு நான் போய் இந்த போஸ்டரை ஒட்டிட்டு வரேன், இந்த விடுதலை பேப்பரை ஒட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பன் திருவெரும்பூர் ஒன்றிய தலைவர் ஐயா அவர்களும் இவங்களும் இப்பதான் போவாங்க, 2 பேரும் போய் ஒட்டிட்டு வருவாங்க. அவ்வளவு ஒரு இயக்கத்துல இருந்து அவர் அடிப்பட்டாலும் அந்த இயக்கத்துல இருந்து மீண்டு வரல. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட இயக்கமா என்னதான் இருந்தாலும் இது கட்சி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு வந்து அது புரிதலும் அதோட சிந்தனையும் நல்லா எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா எங்க மாமனார் இல்ல, அவங்க ஓடிட்டாங்க. என்ன குடும்ப சூழ்நிலை இல்ல, ஓடி போயிட்டாங்க மாமனாரு கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. அதே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருந்துச்சு. அப்ப நம்முடைய திருச்சி மாவட்ட தலைவர் ஐயா சேகரையா அவர்களை அழைத்து அப்புறம் பேசிதான் அந்த திருமணமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் எதுக்கு சொல்றேன்னா திருமணம் நடந்து இந்த மாதிரி பெரிய விபத்து ஒண்ணு போட்டு ஆஸ்பத்திரியிலே ஒரு வருஷமா இருந்து மணல வார்டுல. அதுக்கப்புறம் திரும்ப அது வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஏகப்பட்ட இது பாத்தீங்கன்னா பேச்சுவாதம் வாக்குவாதம் என்னென்னமோ நடக்குது. இவனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படி இப்படி ஆச்சு பிடிச்சுன்னா மாமியார் வந்துட்டாங்க, வந்து அவங்க எல்லாம் பேசினாங்க. அப்பயே வீட்டை விட்டு எங்களை வெளியேற்றிட்டாங்க. பாத்தீங்கன்னா 2006 தான் சரிங்க, 2006 அவங்க வெளியேற்றிட்டாங்க. 2005 கல்யாணம் முடிஞ்சிச்சு. 2006 வீட்டை விட்டு வெளியே வந்து வாடகை வீட்டுலதான் இருந்து ஒரு 7-8 வருஷமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா 2016 இந்த இடத்த வாங்கி நடராஜபுரத்துல இடம் வாங்கி அப்புறம் வீடு கட்டி அதுக்கப்புறம் முதல் தடவை பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டத்துக்கு வந்தோம். நம்ம அண்ணா நகர்ல வந்து தமிழ்ச்சூர் ஐயா வந்து சாதி மறுப்பு திருமணம் வச்சாங்க.
அதுக்கு வந்து என்னோட வாழ்க்கை வரலாறுலாம் பேசுனாங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இருப்பேன். அதை பேசிட்டு அதுக்கப்புறமா முழுமையா இறங்குனதும் நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு பகுத்தறிவு, ஒரு பிரச்சாரம், பயங்கரமான ஒரு சமூக புரட்சி அப்படிங்கும்போது அதுல எனக்கு ரொம்ப சுவையாயிடுச்சு. ரொம்ப பிடிச்சு போச்சு. புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். எல்லா கூட்டத்துக்கும் போவேன், வருவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெண்கள் நிறைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனா இதுல கொஞ்சம் திருப்பி புத்தகத்தை திருப்பி பார்த்து பெரியார சித்தாந்தத்தை திரும்பி பார்த்துட்டாங்கன்னா பெண்கள் இது விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா நான் வந்தது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது எதுக்கு இப்போ நான் வந்து 5-6 வருஷம்னாலும் நான் எல்லா போராட்டத்துக்கும் போவேன். முதல்ல பாத்தீங்கன்னா மனுநீதி எரிப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா நானும் எங்க வீட்டுக்காரும் கைதாகி அந்த திருச்சியிலே வந்து ஒரு மண்டபத்துல சிறையில கைதாகி இருக்கிறோம். அப்ப ஐயா அவங்கள பார்த்தேன், மாவட்டத்துல பார்த்தேன். அதுல முதல் அறிமுகம் வந்து அம்மா அரங்கநாயகி அம்மா அவர்களை பார்த்தேன். அவ்வளவு ஒரு அன்பா பழகுனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதுசா நம்ம கைதாகி உள்ள இருக்கிறோமேனு. அப்ப கூட ஐயா ஆர்மையா கூட சொன்னாங்க, நீங்க 2 பேரும் வந்துட்டா பிள்ளைங்களை யாரு பாப்பீங்க அப்படின்னீங்க. அது மாதிரி பிள்ளைங்க அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம இயக்கத்துக்கு வருவோம், கொள்கையை வந்து சிந்தனையும் பகுத்தறிவும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இதுக்கெல்லாம் போறோம். இதெல்லாம் ஒரு போராட்டம் ஐயா. பெரியார் வந்து போராட்டம்னா ஆளா நிப்பாங்களாம் ஐயா. பெரியார் சொல்லுவாராம், எனக்கு எத்தனை நாள் ஜெயிலு, எத்தனை நாளா இருக்கணும் அப்படிங்குவாங்களாம். ஏன்னா அவரு வந்து ஐயா பெரியார் வந்து உள்ள இருக்க வந்து மக்களுக்கு புரியுமா, ஐயா வந்து எதுக்காக பாடுபடுறாங்க, எதுக்காக போறாங்கன்னு தந்தை பெரியாரே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம படிச்சு நம்ம வந்து நம்ம அது மாதிரி வந்துட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அது போறதே தெரியல. நல்லா இருக்குது. நம்ம வந்து திருமணத்துக்கு ஆகாதோட திருமணம் ஆன பிறகு இந்த வாழ்க்கை வந்து நல்ல அருமையான வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து எனக்கு ஒரு புது புது விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சது இந்த திராவிட கழகத்துல பாத்தீங்கன்னா. அதே போல வந்து ஐயா சொல்லுங்கய்யா. அதாவது உங்களுடைய வரலாறு வந்து ரொம்ப எல்லாரும் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கவலையான வரலாறு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. உங்க இணையர் சுரேஷ் வந்து நாங்க சின்ன குழந்தையிலேருந்து நாங்க பார்த்துருக்கோம். அவங்க அப்பா அம்மாவையும் தெரியும். அவங்கள மீட்டெடுத்தது வந்து உங்களுக்கு உங்களுடைய மன துணிச்சல். சிறந்த ஒரு பெண்மணி நீங்க. அவரை மீட்டெடுத்திருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த மனநிலையிலையும் அவர் வந்து நல்ல குணமாக்கி ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கா வந்திருக்கிறாரு. மெக்கானிக்கா வந்து அவருடைய கடின உழைப்புல தான் அவங்களை எல்லாம் வளர்த்துருக்கிறாரு இல்லையா? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது. அவர் எப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு அம்மாவோட அன்பு அரவணைப்பு கிடைக்கலனாலும் திருமணத்துக்கு அப்பா பிறகு அந்த அன்பு அரவணைப்பு அதுக்கு மேலே ஒரு படியா கிடைக்குதுன்னா அம்மா மாதிரி எனக்கு வந்து அவர் பாத்துக்கிறாரு. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என்னோட கணவர் நண்பரும் கூட, சிறந்த நண்பரும். அம்மாங்கிற குறைய அவர் எல்லாமே தீர்த்து பண்ணாரு. குழந்தை பிறந்தப்பல ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் தான் எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி சும்மா நான் எதை ஆசைப்பட்டாலும் செஞ்சிருவாரு. நான் வளகாப்பு நடத்துன்னு சொன்னேன். என்னாரி வளகாப்புன்னு அது புரிய வச்சாங்க. சரி உன் ஆசை எதுக்கு, அம்மா இருந்தா செய்வாங்கன்னா அதுவும் நடத்தி வச்சாங்க. ஆனா அவர் கொள்கைப்படி அவர் முடியாதுன்னுட்டாரு. ஆனா நான் ஆசைப்படுற ஒரே இதுக்காக பெத்த தாய் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல என் கணவரை வைக்கிறேங்க ஐயா. அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. வேறங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது தந்தை அப்படின்னு நினைப்பாங்க, நீங்க தாயா நினைக்கிறீங்க கணவரை. தாய் என்று உங்களுக்கு அவருக்கு தந்தையோட அன்பு கிடைக்கல. அவர் தந்தையை வந்து அவரோட புரிஞ்சுட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை வந்து நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல. அவங்க அம்மா வந்து இருந்தாலும் கூட அவங்க அம்மாவோட அன்பு கூட அவருக்கு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மா அப்பா மாதிரி இருந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட அந்த கொள்கையில 2 பேரும் உறுதியா இருக்குங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. ரொம்ப மகிழ்ச்சி. அது ரொம்ப நீங்க வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமா தான் வரதாக சொல்றீங்க. நான் உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நீங்க வருவீங்க, திருமணம் ஆனதுலேருந்து வருவீங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவீங்க. ஆனா வந்து அப்போ இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாரோடையும் கலகலப்பா பேசுவீங்க. அப்போ நான் உங்களை எல்லாம் எனக்கு யார் இந்த பொண்ணு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு, எல்லாத்தையும் அன்பா பழகுது அப்படின்னு நினைப்பேன். ஆனா இயக்கத்துக்கு நேரடியாக வந்தது இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் இல்லையா? கண்டிப்பாங்க. நிகழ்ச்சிகளுக்கு கல்யாணம் அது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்திருக்கீங்க. நம்ம வெல் நிறுவனத்தில் நான் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் மாதிரி கருத்தரங்கெல்லாம் வந்திருக்கீங்க. அதை நான் உங்களை நேரடியா பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு அந்த நினைவெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா நீங்க வரீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு வந்து நீங்க உங்களுக்கு சிரமப்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு தெரியாது யாருக்கும். சிரமப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கும் வந்து நீங்க உழைப்பால் உயர்ந்திருக்கீங்க இல்லையா? உங்க கணவர் வந்து இந்த கொரோனா காலத்திலேயும் கூட
மனம் தளராம உங்களை எல்லாம் வழி நடத்திக்கிட்டாரு. நீங்களும் கூட இன்றைக்கு கூட 100 நாள் வேலைக்கு போனதா தான் சொன்னீங்க இல்லையா? ஆமாய்யா ஆமாய்யா. அதாவது 100 நாள் வேலைக்குன்னா நீங்களும் குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த வேலைக்கு போயிருக்கீங்க. ஆமாய்யா. ரொம்ப பாராட்டுகள். உங்களுக்கு இப்ப 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைகள். அவங்க 2 பேரும் அன்புச்செல்வன், அறிவுச்செல்வன். இல்லையா? ஆமாய்யா. மகிழ்ச்சி. அந்த 2 குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. அறிவுச்செல்வன் பரவாயில்ல. அவங்க அறிவுச்செல்வனுக்கு சொல்லுங்க. ஆசிரியர் தான் ஏன் பேர் சுட்டினாங்க. அந்த பிள்ளைங்களை சின்ன பிள்ளைல இருந்து எந்த ஒரு இதா இருக்கட்டும், நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவேன். கராத்தே கிளாஸா இருக்கட்டும், டிராயிங்கா இருக்கட்டும், பேச்சு போட்டியா இருக்கட்டும், கவிதை. வகுப்புல முதல் மாணவன் அறிவு தான். இன்னொரு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் தான் முதல் மாணவன் எல்லாத்துலயுமே. அப்ப ராம பாய்லர் பிளான்ட் ஸ்கூல்ல ஏதோ படிக்க சொன்னாங்க. அந்த தேர்வு எழுத சொன்னதுக்கு நான் முடியாதுன்ட்டேன். அப்ப ஏன் நீங்க முடியாதுங்கிறீங்க? அறிவு நல்லா படிப்பானே, ராமாயண பத்தியா மகாபாரத பத்தியா ஏதோ அந்த அந்த இதை பத்தி படிக்க சொன்னாங்க. படிச்சு தேர்வு சொல்லும்போது நான் முடியாது. ஏன் நீங்க அப்புறம் அது நாங்க தீக்கால இருக்கோம், அதனால முடியாது அப்படின்ட்டு. வேணா நீங்க முடிஞ்சா நீங்க இது பண்ணீங்க, இல்லைன்னா விடுங்க, நாங்க டிசியை கொடுங்க அப்படின்னு. உடனே ஐயோ அப்படிலாம் இல்ல, நல்லா படிப்பான், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, எல்லா பசங்களும் படிக்கிற ஸ்கூலு தான் அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் அறிவு நல்லா படிப்பான், பண்ணுவான். அது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவனும் அதே மாதிரியே வரான். அதே மாதிரி எதா இருந்தாலும் இப்பயும் இன்னைக்கு வீட்டுல இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா கோழி ஆடு எல்லாமே பொறுப்பா அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கணும்னா பண்ணுவாங்க. பசங்கள்ட்டையும் பெரியார கருத்துக்கு சொல்லுவாங்க. அறிவு பெரியார் கருத்து சொல்லும் போது அதே டீச்சர்களால சொல்லுவாங்க, ஏன்டா பெரியார் கருத்துனா உங்க இதுல வச்சுக்க, வகுப்புல சொல்லக்கூடாது. அப்ப இவன் சொல்ல, இல்ல பாடத்திலேயே பெரியாரோட வகுப்பு வந்திருக்குங்க, அதனாலதான் நான் சொன்னேன். பெரியார் படிக்காமலேயே அவர் பெரிய அறிவாளி, தொலைநோக்கு சிந்தனையாளர் அப்படின்னு அறிவு சொல்லணும்னா. அது ஏதோ ஒரு சில சங்கடங்கள் மிஸ் அறிவு மேல எப்பவும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கொரோனாவே வந்துருச்சு. ஆனா அறிவு அதை பத்தி கவலைப்பட மாட்டான். நான் என்னைக்குமே பெரியாரோட சிந்தனையில பரப்புவோம்மா, என்ன இருந்தாலும் பெரியாரோட கருத்துக்களையும் நான் மாணவர்கிட்ட சேர்ப்பேம்மா. ஆனா பசங்களே சொல்லுவாங்களே, நீ தீக்காவாடா, ஆமா ஆமா அப்படிங்குவான். அது மாதிரி சின்ன பையனும் அப்படிதான். அது மாதிரி அவங்க அப்பா என்ன வேணுமோ எல்லாம் படிங்க, அதே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், மூட நம்பிக்கை ஒழிக்கிறதா இருக்கட்டும். எங்க வெளியில மாவட்டத்துக்கு கொண்டு போனாலும் ஒரு கருப்பு பெரியார் பணியில போடு அப்படிங்குவாங்க. எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான். அது மாதிரி எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு நீ எப்படி தாயோ உனக்கு எப்படி மன, நீ கொள்கைக்கு வந்துட்ட பத்தியா, இந்த பொறுப்போட கொள்கை தான் உனக்கு முக்கியட்டு அலையிற பத்தியா, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேற நீ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆமாய்யா, எனக்கு நீ கொள்கைக்கு வந்ததே எனக்கு பெரிய பொக்கிஷம் தான். ஏன்னா எங்க அம்மா வரல, எங்க அக்கா வரல. ஆனா அவங்க அண்ணனுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் தான் ஐயா, அவங்க அக்காவுக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் தான், இவருக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் தான், நாங்களும் பண்ணது. ஆனா அவங்க அப்பா உயிரோட இருக்கிறப்பயே அவங்க இருக்கிறப்ப வெளியில போயிட்டாங்க. இப்ப இருக்கிறப்ப அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தது அவர் தாங்க ஐயா வச்சாங்க. அவரு மணிமேகலன்னு பேர் வச்சது கூட கலைஞர் ஐயா தான், நம்முடைய முதல்வர் கலைஞர் ஐயா தான். அவருக்கு இளங்கோன்னு பேர் வச்சதும் நம்முடைய ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் தான். இவருக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை, அதனால வகுப்பு ஆசிரியர்களே இவருக்கு சுரேஷ்னு பேர் வச்சுட்டாங்க ஐயா. மத்தபடி நீங்க மாவட்ட மகளிர் செயலாளரா இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. உங்க துணைவர் என்னவா இருக்காரு, என்ன பொறுப்புல இருக்காரு? அவங்க திருவெரும்பூர் நகர தலைவரா இருக்காங்க ஐயா. நகர தலைவரா இருக்காரு, மகிழ்ச்சி. இப்போ நீங்க திருச்சி மாவட்ட மகளிர் செயலாளரா இருந்து நீங்க என்னென்ன பணிகளை இப்ப செஞ்சிருக்கீங்க? பணிகள்ங்க ஐயா, திருச்சி மாவட்ட மகளிர் அணியில என்னென்னலாம் வேலை செய்யுங்க? கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு பல மாநாட்டுக்கு எல்லாம் போவோம்யா, கூட்டத்துக்கு எல்லாம் போவோம். பணிகள் செய்யணும்னா நம்ம இப்ப 100 நாள் வேலைக்கு எல்லாம் போறோம், அங்கெல்லாம் நம்ம பெரியார் கருத்து எல்லாம் சொல்லுவோம். நம்ம தந்தை பெரியாரோட பிறந்த நாள் வரும்போது கொடியேற்றி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்து மக்களோட பெரியாரோட கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வீட்டிலேயே கொடியேற்றி மத்தவங்க எல்லாம் அழைச்சு பெரியாருடைய பரிசு. ஆமாங்கய்யா, இப்ப நான் சொல்லியிருக்கேன், இந்த பெரியார் பிறந்தநாள் ஏதோ நம்மளால இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யலான் இருக்கு. இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா காலைல டிஃபன் போட்டு நம்ம மக்கள் எல்லாம் வர தயாரா இருக்கிறாங்கய்யா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது செய்வோம். ஆனா வந்துருவாங்க கிராமப்புற மக்கள், வரவங்க வாங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, பெரியார் சாமியா கும்பிட மாட்டாரு, நான் அந்த கட்சியில சேர மாட்டேன் அப்படிங்குவாங்க. அப்படின்னு சொல்ற கருத்துக்கள்லாம் வரும். நான் சொன்னேன், பெரியார் அது மட்டும் தான் சொன்னாங்களா, மத்ததெல்லாம் நீங்க கருத்துக்களை ஏத்துக்க மாட்டீங்களாமான்னு இப்படி அன்பா ஒரு கட்டுப்பாட்டோட மன உறுதியோட தெளிவோடு அவங்கள்ட்ட புரிய வச்சு வருவாங்க. நான் கண்டிப்பா வருவாங்க. வேலைக்கு போற இடத்துல இதெல்லாம் பிரச்சாரம் செய்வீங்க?
நான் செய்வேங்க ஐயா. அதனால புக்கு ஒண்ணு கொண்டு போயிடுவேன். புக்கு படிச்சுட்டே இருப்பேன். அதே நிறைய பேருக்கு தெரியும். இந்த பொண்ணு தீக்கானால பெரியார் புக் கையில வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்குவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டுக்கு உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பேன். மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. நான் தனியா போய் படிப்பேன். கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது பேசுவேன். சில பெண்கள் வந்து வாங்குறாங்க. என்ன படிக்கிறீங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உள்வாங்கி நானும் அவங்களுக்கு அந்த கருத்துக்களை வந்து பரிமாறுவேங்க ஐயா. அதே மாதிரி நாங்க திருமணமாயி நிறைய மாநாட்டுக்கு, மகளிர் எழுச்சி மாநாடு கனியூருக்கு போனோம், பெரியார் பிஞ்சு மாநாடு, நிறைய மாநாடுகளுக்கு கூட்டங்களுக்கு குடும்பத்தோட போயிருந்து சாப்பாடு கட்டிட்டு. அதெல்லாம் ஆரம்பத்திலேயே நாங்க செஞ்சோம். ஆனா நான் வந்து தீவிரமா ஒரு இது கூட விடாம வந்தது இந்த 5-6 வருஷம் தான் ஐயா, நேரடியா வந்தது. அப்புறம் குற்றால பயிற்சி பற்றிக்க ஒரு நாள் வந்து எங்க இணையர் வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அங்க நம்ம ஐயா தமிழ்ச்சிற ஐயா அவர்களும் அப்புறம் 4-5 மாணவர்களோட சேர்ந்து நாங்க அங்க போனோம். குற்றால பயிற்சி பற்றிக்க 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா. அப்ப பாத்தீங்கன்னா நானும் பசங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். அப்ப வந்து அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன், இவங்க துரை சந்திரசேகர் ஐயா, செல்வம், அப்பதான் அவங்களாம் அறிமுகம் ஆனாங்க. பல கழக பேச்சாளர்களும் எனக்கு அறிமுகமானாங்க. அப்ப நான் ஆசிரியருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்செல்லாம் செயல்லாம் வந்துச்சு. ஆனாலும் நான் நினைச்சேன் ஐயா வரமாட்டாரோ, நம்ம முதல்ல குற்றால பயிற்சி பற்றிக்கு வந்திருக்கோமே அப்படின்னு நான் ஒரு ஏக்கத்தோட இருந்தேன். ஆனா ஆசிரியர் உடம்பு முடியலனாலும் சிங்கம் போல வந்து அழகா சூப்பரா ஒரு ஒரே பேச்சு அருமையான பேச்சு பேசி ஒரே நிகழ்த்தினாங்க நம்முடைய ஆசிரியர் அவர்கள். கடைசியில தினமும் ஒவ்வொரு பேச்சாளர் வந்து குறிப்பு எடுக்கும் போது மிக அருமையா இருந்துச்சு. நான் எழுதுவேன், எனக்கு தோணுது நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறதும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்கய்யா. இப்பயும் சரி ஐயா, பசங்க 2 பேரும் பக்கத்துல சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பேசாம இருங்கப்பா, நீங்களும் எழுதுங்கன்னு நானும் எழுதினேன். கடைசியில பாத்தீங்கன்னா நான் 3வது பிரைஸ் வந்தது. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு புதுமையான விஷயம், ஒரு அதிர்ச்சியான விஷயம். பரிசு வாங்குறமே நம்மளுடைய ஆசிரியர் கையில அப்படின்ட்டு இன்ப அதிர்ச்சி. அடுத்த மற்ற இந்து மதம் 1, 2 அது மாதிரி மத்த பல புத்தகம் வாங்கினாங்க. அது நம்முடைய ஐயா இவரு ஒன்றிய தலைவர் நம்ம செயலாளர் தமிழ்ச்செல்வர் ஐயா அவர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஐயாவே பெருமைப்பட்டாங்க. நான் கூட்டிட்டு வந்தல நீ வாங்கிட்டியம்மான்னாங்க. அதான் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இல்லைன்னா வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து என்னோட இணையர் மூலமா தான் கிடைச்சிச்சு. அவருக்கு ரொம்ப அவர் வந்துட்டாரு. ஒரு வாரம் ஆச்சு, பார்க்க முடியாம இருக்கும்ட்டு அவர் வந்துட்டாரு. கடைசி நாள்ல வந்துட்டு நான் வாங்குறது அவருக்கு ரொம்ப புதுமையான அதிர்ச்சியா இருந்துச்சு. நீ வாங்கிட்டியாமா அப்படின்னு. நான் குற்றால பாக்குறத விட அவங்க பேசுற பேச்சு தாங்க எனக்கு அப்படியே மழையில நனைஞ்சிச்சு, அறிவுல நனைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா அருமையா எடுத்தாங்க வகுப்பு அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சுங்கய்யா, செம்மையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. என் தம்பி அறிவு கேட்டா இடையில கூட, என்னம்மா நீலாம் எந்த வயசுலம்மா நீ இந்த கழகத்துக்கு வந்த? நான் பாத்தியா 14 வயசுலயே வந்துட்டேன். 14 வயசுல இல்ல, நீ குழந்தையிலேயே வந்துட்டப்பா. உனக்கு கொடுத்து வச்சிருக்கு, எனக்கு கொடுத்து வைக்கல. நீ உங்க அப்பா மூலமா வந்துட்ட, நான் எங்க அப்பா மூலமா இல்ல, என் கணவர் மூலமா நான் வந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்புறங்கய்யா, சரி, நீங்க என்னென்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்னங்கய்யா? நீங்க படிச்ச புத்தகங்களை குறிப்பா சில புத்தகங்களை சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லணும், ஒரு குறிப்பா சில புத்தகங்கள். இது 1000 வினாடி வினா புக்கு தான் படிப்பேன் முழுசா. அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் பப்பிக்கு. இன்னொன்னு சொல்ல போனா அறிவொளி காணொலி நிகழ்ச்சியின் மூலமா வந்து எனக்கு வந்து பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்காக அறிவொளி காணொலி நிகழ்ச்சிக்கு ஒரு நன்றியை செலுத்துக்கிறேன். அது மூலமா நிறைய கருத்துக்களை தேடினேன். புதுமையான விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அப்பதான் நான் படிக்க எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால அதை படிச்சு அண்ணன் மணியம்மாவை பத்தி பேசினேன். அப்புறம் இடையில வந்து இந்த அறிஞர்கள்லாம் அவங்க கண்டுபிடிக்கல் பத்தி அதை சொன்னேன். ஏன்னா அதுக்கு வந்து அறிவொளி காணொலி நிகழ்ச்சி மூலமாக நான் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது. அப்பதான் புத்தகத்தை படிச்சேங்கய்யா. ஆனா ஏதாவது படிக்கணும் போல ஏதாவது அரைக்குறையா தான் படிப்பேன். முழுசா படிக்க எனக்கு வாய்ப்பு இருக்காது. எங்கேயாவது போனோம்னா படிப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா சரியா இருக்கு நமக்கு இந்த கோழி ஆடெல்லாம் பாக்குறதுக்கு. இப்போ நீங்க வந்து திருமணமே ஆசிரியர் வச்சுதான் நடந்தது. ஆசிரியர்கிட்ட தனிப்பட்ட முறையில எப்போ நீங்க வந்து பழகுனீங்க? அவரை பத்தி நீங்க முழுசா எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்னா ஐயா, அப்ப வந்து கூட்டத்துக்கு போறப்பதான் ஐயாவை சந்திப்பேன். கூட்டத்துக்கு போவேன். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது கூட்டத்தை ஐயா வந்து சந்திக்கிற சூழ்நிலை வந்தா சந்திப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நிறைய புத்தகம்லாம் படிங்கம்மா அப்படிங்குவாங்க ஐயா சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு திருமணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்ட்டு
ஆசிரியர்களை பார்த்து வாழ்த்துறதுக்காக நான் போனேன். அப்ப நம்முடைய மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் தான் கூட்டிட்டு போனாங்க, ஆரோக்கியராஜ் ஐயா. அப்போ கூட ஐயா கேட்டாங்க, ஆசிரியர் கேட்டாங்க, ஏம்மா நீ தானம்மா எதிர்நீச்சல் போட்டு நீ வந்து இந்த வாழ்க்கையை தொடங்குன பயணித்த அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னு. எப்படிங்கய்யா? நீங்க தான் அங்க பேசுனல்லம்மா, எங்க சென்னையில வந்து பெரியாற்றல பேசுனா ஆசிரியர் ஞாபகம் கேட்டாங்க பாருங்க. எனக்கு ஆமா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆசிரியர் பாருங்க இந்த வயசு இன்னும் ஞாபகம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நைட்டே தூக்கமே வரல. ஐயா என்னை ஞாபகம் வச்சு கேட்கறாங்க, அப்புறம் எதிர்நீச்சல் போட்டு நீ வந்து நீ அன்னைக்கு பேசினதான் நீ தானே அந்த பொண்ணுன்னு கேட்டாங்க ஆசிரியர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்புறம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சுங்க ஐயா அப்படின்ட்டு 2 பசங்க நானும் எல்லாரும் 4 பேருமே நின்னோம். அப்ப ஐயா ஆசிரியர் அவருக்கு கேக்குறாங்க, ஏம்மா 2 பசங்க போதுமான ஆசிரியர் கேட்கும்போது நான் சொன்னேன் 2 பசங்க உங்களுக்கு பாதுகாப்பு படைங்கய்யா அப்படின்னு நானு. ஐயா சிரிச்சாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்பதான் நேரடியா ஐயாட்ட பேசினேன். மத்தபடி ஐயாட்ட பேசுனதுல கூட இருக்கும்போது ஐயாவை பார்க்காம வர மாட்டேன். எங்கனாலும் போயிட்டு வந்துருவாங்க ஐயா. விடுதலை பத்திரிகை தொடர்ந்து படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட தொலைநோக்கு சிந்தனையோட உள்ள கருத்துக்கள்லாம், சிந்தனைகள், அப்புறம் உடல் சார்ந்த ஆரோக்கியமான குறிப்புகள் எல்லாமே வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த கருத்துக்கெல்லாம் படிப்பேன். தம்பி பிள்ளைங்களும் படிக்க வைப்பாங்க ஐயா. வாழ்வியல் சிந்தனைகள் படிப்பீங்களா? ஆசிரியர் வாழ்வியல் சிந்தனைகள் படிப்பீங்களா? வாழ்வியல் சிந்தனை புக்கெல்லாம் நிறைய இருக்குங்கய்யா. படிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருப்பேங்க ஐயா. என் கண்ணு தெரியலையா, கொஞ்சம் கண்ணாடி போட்டும் படிக்கிறது. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருவாங்க ஐயா. பெரியார் படிக்கிறத பாத்துருக்கீங்களா? எப்படி படிப்பாருன்னு? பெரியார் 95 வயசுல எப்படி படிப்பாரு? கண்ணாடி போட்டுதான் ஐயா படிப்பாரு. பூத கண்ணாடி கையில வச்சிருப்பாரு, ஒரு லென்ஸ். பூத கண்ணாடி, ஆமாங்க. லென்ஸை வச்சுட்டு படிப்பாரு. படிக்கிறதுக்கு வந்து அது பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க தாராளமா படிக்கலாம். படிக்க அது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து இயக்கத்தோழர்கள் உங்களோட எப்படி அணுகுறாங்க? இயக்கத்தோழர்கள் எப்படி நீங்க பழகுறீங்க? இயக்கத்தோழர் சரிங்க. இயக்கத்தோழர்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொள்கை உறவின் தோழர்களோட ரத்த சம்பந்தமான தோழர்கள் மாதிரி பழகுவாங்க. எங்க மூத்த முன்னோர்களான எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்துல நீங்க ஐயா, தமிழ்ச்சர் ஐயா எல்லாருமே இப்ப வந்து தாய் வீடு நமக்கு செய்யறாங்களோ அதே மாதிரி தாய் வீடு மாதிரி எனக்கு கழக தோழர்கள் வந்து எனக்கு வந்து வேணுங்கிறது உதவியா இருக்கட்டும், ஒரு நல்ல சோர்ந்து போனாலும் ஒரு பதில் சொல்றதும், அப்பப்பைக்கு தொலைபேசியில பேசிக்கிறோம். மூத்த முன்னோர்களா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே அமைச்சரையா இருக்கட்டும், மாவட்ட தலைவரா இருக்கட்டும், சேகரையாவா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ஒரு அன்பாக பழகக்கூடியவங்க. வேணுங்கிறப்ப உதவி செய்வாங்க. எங்க கேட்டாலும் என்ன வேணாலும் பண்ற உதவியில எல்லாருமே எனக்கு வந்து இருக்கிறாங்க. அதோட மூத்த முன்னோடிகள் தாய் போன்ற சொல்லக்கூடிய, பெற்ற தாய் போல சொல்லக்கூடிய அம்மா கிரேசி அம்மா, அரங்கநாயகி அம்மா, விஜயனா அம்மா, அது மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் இருக்காங்க. நம்ம இவங்க கலைச்செல்வி அம்மா எல்லாத்தையுமே வந்து ஒரு அன்பாக பழகக்கூடியவங்க. நம்ம தோழியர் நெருங்கிய உயிர் தோழிகள்னு கேட்டீங்கன்னா நம்ம வசந்தி, அம்பிகாணி, சங்கீதாவா, ரூபி, புனிதா, அது மாதிரி சித்ரா, எந்த மாநாட்டுக்கு போனாலும் ஒன்னா போயிட்டு அழகா சிரிச்சுக்கிட்டு பெரியாவோட கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு, அது ஒரு பள்ளி பருவத்துல கூட இப்படி நடந்தது இல்லை. ஆனா இது என் வாழ்க்கையில நடக்குது. ஏதோ 20 வயசுல நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம். ஒரு இளமையான ஒரு இதுல வந்து நம்ம கழகத்தோழர்கள் வந்து ஒரு அன்பாக பழகுறாங்க. அடிக்கடி போன் பேசி தொலைபேசியில வந்து சந்திச்சு பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே மற்ற மாவட்டங்களையும் சரிங்க. அவங்க செல்வன் செல்வியாக்கா இருக்கட்டும், ரமாக்காவா இருக்கட்டும், வளர்த்தங்காக்காவா இருக்கட்டும், அதோட முகநூல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டோம்னா அதுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க பாருங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சொல்லவே வார்த்தை இல்ல, ஒரு மகள் எப்படிமா இருக்க மகள், நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றது. மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போடுறது, ஒரு தங்கை, அண்ணன் அப்படிங்கிற ஒரு உறவின் பாசம் வந்து நம்ம கழகத்துல இருக்கிற இது வேற எதுவுமே இல்லையா. என்னை கேட்டா நம்ம திராவிட கழகத்துல இருக்கிற ஒரு கொள்கை பாசம் வேற எதுவுமே இல்லையா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வியே நீங்க கேள்வி கேட்காம மகளிர் பத்தி சொல்லணும்னு கேட்டேன். நீங்க எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வேற ஏதாவது வந்து நீங்க சொல்லணும்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கருத்துக்களை சொல்லுங்க. வேறங்க வேற நம்மளுடைய நாட்டுல இன்னைக்குன்னு அரசியல் கட்சின்னு பாத்தீங்கன்னா மிக அருமையா போகுதுங்கய்யா. நம்ம அண்ணன் ஸ்டாலின் வந்துட்டு அரசியல் சம்பந்தமான ஒரு கருத்துக்களும் சரி எல்லாமே பார்த்து செய்யறாங்க. நல்லா இருக்கு. இந்த அரசியல் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வந்தது
இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்ப கரெக்டா வந்து செய்தியில எல்லாம் பார்த்தோம்னா எப்படி சொல்றது, ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதோட வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பார்த்து அண்ணன் நல்லா செய்யறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, முன்ன போன அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள் இருக்குது. இப்ப இருக்கிற அரசியல் நிறைய மாற்றங்கள் இருக்குது. முன்னையெல்லாம் வந்து கொள்ளை கற்பழிப்பு அப்படி இப்படி இருக்கும். இப்ப நல்லா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வந்து பார்த்து பார்த்து செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அரசியல் வாழ்க்கையில். அப்புறங்கய்யா. சரி, ரொம்ப சிறப்பு. பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைங்க. படிக்க வைக்க வசதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய இயக்கம் இருக்கு, இயக்க தோழர்கள் இருக்காங்க. அரசு இன்னைக்கு நமக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவருடைய அரசு வந்து நம்முடைய பிள்ளைகள், கிராமப்புற பிள்ளைகள், ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிறைய செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்சி காலத்திலேயே நீங்க உங்க பிள்ளைகள்லாம் நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். உங்க குடும்ப நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்க வந்து உங்களுடைய உற்சாகத்தோட உங்களுடைய ஊக்கத்தோட நீங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வீடுகள் கூட இல்லாம இருக்காங்க. சொந்த வீடு கட்டி அதுவும் வந்து சிறப்பா அந்த இடத்த வந்து நீங்க வீடு சிறப்புலா பண்ணும்போது நாங்களாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது போல நீங்களும் உங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விழாக்களுக்கு எல்லாத்தையும் அழைக்கிறீங்க. அது மாதிரி நம்முடைய கழக தோழர் வீட்டுக்கெல்லாம் வர்றீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க உங்களுடைய இணையருக்கும் உங்களுக்கும் அறிவொளி காணொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அறிவொளி காணொலி உங்களுக்கு என்றைக்கும் துணையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐயா தாமோதரன் போன்றவர்கள் உங்களை பேச வைக்கும்போது ஒரு பேச்சாளர் ஆக்கணும்னு அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க. நீங்க பேசக்கூடிய அந்த மழலை தமிழ், அந்த வந்து அப்பாவித்தனமாக பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து நம்ம கழக தோழர்கள் பெரியவங்கள் எல்லாம் ஈர்த்திருக்கு. இந்த இயக்கம் வந்து எல்லாரையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோம இளங்கோன் போன்றவர்களையும் அரவணைக்கிறது, உங்களை போன்றவர்களும் அரவணைக்கிறது. அவர்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க, இயக்கம் நமக்கு துணையாக இருக்குங்கிற நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட இருக்க. தன்னம்பிக்கை தான் முதல்ல முக்கியம். தன்னம்பிக்கை, தன்மானம், சுய அறிவு நமக்கு வந்து ரொம்ப பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அந்த பகுத்தறிவோட நீங்க வாழ்ந்து உங்க குழந்தைகளையும் பகுத்தறிவை சொல்லி ஊட்டி சுயமரியாதையோட வளர்க்கணும். அவங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு குடிமகன்களாக வளர்வதற்கு நீங்கள் வழிகாட்டணும்னு சொல்லி வாழ்த்து.